நம்ம இலக்கியா ரொம்பவே கஷ்டப்பட்டு கௌதமை வந்து இப்போ சம்மதிக்க வச்சாங்க இந்த ஒரு டெல்லிக்கு வந்து கான்ஃபரன்ஸ்க்கு போகிறதுக்காக. ஆனால் இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டெல்லி கான்ஃபரன்ஸுக்கு நான் போக போகிறது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம இலக்கியாவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் நம்ம கார்த்திக் பண்ணி வச்சிருக்க வேலையை வந்து கேட்டு பயங்கரமாக வந்து இப்போ அதிர்ச்சியில் இருந்துட்டு இருக்காங்க எல்லாருமே. அதாவது கார்த்திக் வந்து அதை ஏற்கனவே இந்த தாக்ஷாயணி இருந்துட்டு அந்த ஃபைல்லாம் வந்து எடுத்துகிட்டு வர சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அந்த ஃபைல்லாம் வந்து இப்போ கார்த்திக் கிட்ட போயிட்டு நான் தான் வந்து அந்த டெல்லி கான்ஃபரன்ஸுக்கு போக போறேன் அப்படின்ற மாதிரி அவன் ஒத்த காலில் நின்றுட்டு இருக்கான். நான் என்ன சொன்னாலுமே அவன் கேட்குற மாதிரி மனநிலைமையிலே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி கார்த்திக் பண்ணது எல்லாத்தையுமே வந்து இப்போ நம்ம கௌதம் சொல்லாம தராங்க. இதை கேட்டு ஜானகியும் இலக்கியாவும் பயங்கரமா அதிர்ச்சியில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் எதுக்காக இந்த கார்த்திக் இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அங்க போயிட்டு நம்ம கார்த்திக் வந்து இப்போ அசிங்கப்பட்டு போய் அவமானப்பட்டு போய் வரும்போது தான் தெரிய வரும். அதே மாதிரி நம்ம கௌதம் கிட்ட இருந்து மொத்த சொத்தையுமே ஆட்டிய போறதுக்கு இவங்க எல்லாருமே என்ன பிளான் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் கேட்டு பயங்கரமான அதிர்ச்சியில் இவங்க இருந்துட்டு இருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம